Hi friends, welcome to Stube. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுசாக லான்ச் ஆன நோக்கியா டிவி, அதாவது நோக்கியா ஸ்மார்ட் 4K 55 இன்ச் கலர் டெலிவிஷன். இதுதான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ நோக்கியா அப்படிங்கிற அந்த பிராண்டுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஃபாக்ஸ்கான்கிற ஒரு கம்பெனி தான் வந்து நோக்கியா டிவைசஸை லான்ச் பண்ணுறாங்க. ஃபோன் ஆகட்டும், இல்லை இப்போ இந்த டிவி ஆகட்டும். பட் இந்த டிவி வந்து த்ரூ ஃப்ளிப்கார்ட் தான் வந்து சேலுக்கு கொண்டு வராங்க. ஸோ இன்றைக்கி இந்த டிவி கையில் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இதோட ரிவ்யூவை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏடிஎஸ் பேனலில் இருக்குது. ஐபிஎஸை விட ஏடிஎஸ் பேனல் வந்து கொஞ்சம் நல்ல பிரைட்னஸ் அண்ட் நல்ல வியூயிங் ஆங்கிள் கிடைக்கும். அண்ட் நல்ல கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்குது. 178 டிகிரி வியூயிங் ஆங்கிள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 170 டிகிரி வியூயிங் ஆங்கிள் இருக்குது. 2.2 GB ரேம் இருக்குது. இது வந்து ஆண்ட்ராய்டு டிவி. ஸோ ஆண்ட்ராய்டு 9 வெர்ஷனில் வர டிவி. அண்ட் குவாட் கோர் 1 GHz ப்ராசஸர் இருக்குது. கிராஃபிக்னு சொல்லி கிராஃபிக் கார்டுக்காக மாலி 450 கிராஃபிக் ப்ராசஸர் வச்சுருக்காங்க. அண்ட் 16 GB இன்டர்னல் மெமரி, அதில் வந்து 12 GB வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் 3 HDMI போர்ட்டு, 2 USB போர்ட்டு, ஒரு SPDIF போர்ட்டு, ஒரு AV அண்ட் RCA கனெக்ஷன், அதாவது டிவி ஆண்டனா கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த டிவியில் குரோம்காஸ்ட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ப்ரைம் வீடியோ இருக்குது இந்த டிவியில், அது ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3840 2160 10 பிட் கலர் டெப்த் கொடுத்துருக்காங்க. 1200:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்குது. அண்ட் மல்டிபிள் பிக்சர் ஆடியோ மோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன் அடிஷன் டு இதுக்கெல்லாம் வந்து சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டால்பி விஷன் இருக்குது, டால்பி ஆடியோ, DTS ட்ரூ சரவுண்ட் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 12 வால்ட் JBL ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து 24 வாட்ஸ் அவுட்புட் நமக்கு கிடைக்குது. அண்ட் வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. அண்ட் ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூபு, மீடியா பிளேயர் அண்ட் கூகுள் பிளேக்கு ஹாட் கீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த ஆப்பெல்லாம் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து ரொம்ப ரிஜிட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா ஹெவியாக தான் இருக்குது. இப்போ இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலும் நல்லா இருக்குது. சைடில் பீசல் வந்து ரொம்ப கம்மியான பீசல்ஸாக இருக்குது. அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நான் பார்க்கும்போது எனக்கு அது ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஸ்பீக்கர் மாதிரி தெரியல, டவுன் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான் இருக்குது. மேபி டவுன் ஃபயரிங் வந்து ஊஃபராக இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. டிவி வந்து ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. சவுண்ட் கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டிவி வந்து செட்டப் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிவியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 சொல்கிறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் போக 41,999 அப்படின்னு சேலில் வந்துச்சு. ஒரு 2,000 ரூபா வந்து கிரெடிட் கார்டுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 39,999 ரூபா வந்து ப்ரைஸ் வருது. இஎம்ஐயில் போனீங்கன்னா அது ஒரு டிஸ்கவுண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அண்ட் அது 0% இஎம்ஐ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் டிவி ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து ஒவ்வொரு செட்டப் அந்த மொபைல் ஃபோனில் எப்படி செட்டப் பண்ணுமோ அந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் வருது. அண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ஸ்டாண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் ரியர் வால் மவுண்டட் ஸ்டாண்டும் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் ரிமோட்டு, மேனுவலு, பவர் கேபிள், 2 பேட்டரி கொடுக்குறாங்க. 2 AAA பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ டிவி ஆன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வருது. இது வந்து பேட்ச் வால் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பேட்ச் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளேவாக இருக்குது. டிவி வாங்கணுன்னா பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து ப்ரைம் வீடியோ இருக்காது. பட் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டிவி வந்து அப்கிரேட் பண்ணணும். டிவி உங்களுக்கு கிடைச்ச உடனே டிவி வந்து ஆண்ட்ராய்டு 9 ரிலீஸ் 2.1 அந்த வெர்ஷனை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் வந்துடுது. சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல பாஸ் இருக்குது, நல்ல கிளாரிட்டி இருக்குது. நல்ல மேக்ஸிமம் சவுண்ட் வச்சாலுமே நல்ல கிளாரிட்டி இருக்குது. வியூயிங் ஆங்கிள் நல்லா இருக்குது. நான் எல்லா டைப் வீடியோஸும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். என்னோட இன்னொரு வீடியோ இருக்குது, அதோட லிங்க் வந்து இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நான் என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்து நீங்கள் வீடியோ கிளாரிட்டி அதெல்லாம் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கோங்க. பட் ஸ்டில் கிளாரிட்டி வந்து எங்கேயுமே லேக் இல்லை, நல்ல கிளாரிட்டி இருக்குது. யூடியூப்லேயும் நான் பார்த்துட்டேன். அண்ட் லோக்கல் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணியும் பார்த்துட்டேன், டிவி சேனல்லையும் பார்த்தாச்சு. ஸோ சன் மியூசிக்லாம் போட்டிங்கன்னா நல்ல சவுண்டு, நல்ல கிளாரிட்டி இருக்குது. எங்கேயுமே வந்து கலர் ரீப்ரொடக்ஷனில் இஷ்யூவோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. நல்ல கலர் ரீப்ரொடக்ஷன் இருக்குது, நல்ல பிரைட்னஸ் லெவல் இருக்குது. அண்ட் இதில் வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் டிம்மிங் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் வெளிச்சம் இருக்கும்போது கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஒரு மாதிரி இருக்கும், சுற்றிலும் இருட்டாகும்போது கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் திருப்பி நான் சொல்கிறேன், நீங்கள் டிவி கிடச்ச உடனே டிவி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு இது கனெக்ட் ஆகும், ப்ரைம் வீடியோவும் அண்ட் குரோம்காஸ்ட்டும் அப்போ தான் ஒர்க் ஆகும். இன்னொன்று குரோம்காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இது வாங்கணும். அதாவது கூகுள் ஹோம்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து
க்ரோம் கேஸ்டிங் ஒர்க் ஆகும். அண்ட் நான் ஸ்பெசிஃபிக்காக ப்ரைம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்பெசிஃபிக்காக ப்ரைம் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு வந்து இதில் ஒர்க் ஆகலை. 2.4 GHz வைஃபை ஸ்பீடில் ஒர்க் ஆகலை, 5 GHzல மட்டும் தான் ஒர்க் ஆகுது. பட் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சைடு வியூவிங் ஆங்கிள்லாம் சைட்லேருந்து காமிக்கிறேன். பட் எதுலேயுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. சவுண்டும் நல்லா இருக்கு, கிளாரிட்டியாக இருக்குது. அண்ட் இன்டர்நெட் ஸ்பீடும் நல்லா இருக்குது. பட் சில இடத்துல கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஓவராலாக பரவாயில்ல. இன்னொன்று வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே டைப் பண்ணணும் தேவையில்லை. நீங்கள் வந்து உங்கள் வாய்ஸ்லேயே வந்து சர்ச் கமெண்ட் எல்லாம் நீங்கள் அதுக்கு சொல்லலாம். அண்ட் கூகுள் அசிஸ்டண்ட்டுக்குன்னு சொல்லி டெடிகேட்டடாக ரிமோட்டில் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது வந்து டிவி அப்படியே செய்யும். அதாவது ஓப்பன் யூடியூப் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே யூடியூபை ஓப்பன் பண்ணிடும். ஓப்பன் யூடியூப் அண்ட் ப்ளே சம்திங் ஏதாச்சும் Stube அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் ஓப்பன் பண்ணி அது Stubeோட சேனலை ஓப்பன் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்கியாக ரொம்ப பெரிய ரிமோட்டாக இருக்குது. நம்ம ஏர்டெல் டிடிஹெச் ரிமோட்டோட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. பழைய ஏர்டெல் டிடிஹெச் சொல்கிறேன் நான். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் வந்து ப்ளூடூத் ப்ளஸ் ஐஆர் ரிமோட்டு. ஸோ நீங்கள் உங்களுக்கு கையில் ரிமோட் கிடச்சோன்னா ஹோம் பட்டன் ப்ளஸ் ரிமோட்டோட அந்த நேவிகேஷன் பட்டன் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து லெஃப்ட் சைடு ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளூடூத்தை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இல்லைனா செட்டிங்ஸில் போய் ஆக்சரியில் போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நீங்கள் சேனல் பார்த்துட்ருக்கீங்க, டிவி சேனல். நார்மலாக சிக்னல் இல்லாத டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் சேவர் வருது. இதுவும் கூட நல்லா இருக்குது. நல்ல ரெசல்யூஷன் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெனுவில் போனீங்கன்னா மல்டிபிள் செட்டிங்ஸ் இருக்குது. நார்மல் டிவியில் வர மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை ஹோம் பேஜில் போயிட்டிங்கன்னா, ஹோம் பேஜில் போனீங்கன்னா மேலே வந்து அந்த சக்கரம் சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதாவது ஃபோனில் வர செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அதே மாதிரி டிவிலையும் ஐக்கான், செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குது. அதில் போய் நீங்கள் டிவியோட செட்டிங்ஸ்லாம் நீங்கள் அங்கே போய் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ என்டிடிவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நார்மல் டிவியும், அதாவது எஸ்டி சேனலும் சரி, ஹெச்டியும் சரி, நல்ல கிளாரிட்டி இருக்குது. இப்போது சன் மியூசிக் ஓடிட்டுருக்கு. ஸோ இதுவும் வந்து நல்ல கிளாரிட்டி இருக்குது. ஆடியோ நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. ஏன்னா சன் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா, சன் மியூசிக் வந்து அவங்க வந்து டால்பி சவுண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த சவுண்ட் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் சவுண்ட் பார் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவை இருக்காது. இதுலேயே வந்து நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இது என்னோட ஒப்பீனியன். பட் இன்னும் ஒருத்தருக்கு வேறு மாதிரி இருக்கலாம். பட் ஸ்டில் சவுண்டு வந்து இந்த ப்ரைஸுக்கு இந்த குவாலிட்டி கொடுக்குறாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். மேபி JBL அப்படிங்கிறனால மேபி அந்த ஸ்டாண்டர்ட் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் மற்றபடி கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வேணுங்கிற ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கண்டிப்பாக காம்பேட்டபிளாக தான் இருக்கும். ஆண்ட்ராய்டு டிவி அப்படிங்கிறனால அது லேட்டஸ்ட் வெர்ஷன் ரன் பண்ணுறதுனால. இன்னொன்று ரேம் வந்து பார்த்திங்கன்னா 2.25 GB ரேம் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சில வீடியோ, இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆடியோ வந்து சப்போர்ட் பண்ணலை. இது வந்து பார்த்திங்கன்னா 6 சேனல் ஆடியோ இருக்கிற ஒரிஜினல் போல்ட் வீடியோ. பட் போல்ட்டுங்கிற ஃபிலிமோட வீடியோ. பட் இது வந்து ஆடியோ சப்போர்ட் பண்ணலை. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து சோர்ஸு, பிக்சர் மோடு, நீங்கள் சவுண்ட் மோடு இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டாண்டர்ட், ஸ்போர்ட்டு அந்த மாதிரி மோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிக்சரும் சவுண்டு எல்லாமே வந்து மாறுது. ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி பார்த்தாலுமே வந்து இந்த ப்ரைஸ் வேல்யூவுக்கு இவ்வளோ கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோக்கியா வந்து கண்டிப்பாக அவங்க பேரை காப்பாற்றிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நோக்கியாவோட சப்போர்ட். இப்போ எனக்கு வந்து நான் டிவி வாங்கினோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரைம் வீடியோ இல்லை கூகுள் கேஸ்டிங் வந்து ஆப்ஷனே இங்கே இல்லை, எதுவுமே ஒர்க் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து செட்டிங்ஸு. ஸோ செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து அங்கேயே எனேபிள்டாகவே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அந்த செட்டிங்ஸ் ஐக்கானில் போனீங்கன்னா இந்த எல்லாமே உங்களுக்கு இருக்குது. மொபைல் மாதிரி நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் பேக் டு நோக்கியா கஸ்டமர் கேரில் வந்து நான் ஒரு க்ரோம் கேஸ்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு ஃபோன் பண்ணியிருந்தேன். பட் இமீடியட் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அவங்க தான் உடனே கூகுள் ஹோம் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ டெமோ வர்றதுக்கு முன்னாடியே வந்து நான் இந்த விஷயங்கள்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் மறக்காமல் கூகுள் க்ரோம் வந்து இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்டேட் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்துடும், ப்ரைம் வீடியோ வந்துடுது. ஸோ ப்ரைம் நான் ஓப்பன் பண்ணி என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ப்ரைம்லேயும் கிளாரிட்டி நல்லா இருக்குது. அண்ட் ப்ரைமில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் ஆப்லேயே கேஸ்டிங் வந்துருச்சு. அண்ட் பிக்சர் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இது வந்து நார்மல் பிக்சர் ஃபோட்டோஸு. ஸோ ஃபோட்டோஸும் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. அண்ட் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன விஷயங்கள், ரிமோட்டு என்ன, வாரண்ட்டி என்ன அப்படிங்கிற விஷயம். இதில் வந்து 1 year வாரண்ட்டி தான். எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் வேறு வாங்கிக்கலாம். அதாவது ஃப்ளிப்கார்ட்டே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இப்போது டிவியோட பேக் பேனல் பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு HDMI இருக்குது அண்ட் ஒரு USB போர்ட்டு கொடுத்துருக்காங்க.
ஸோ ரெண்டு யூஎஸ்பியும் ஒரு HDMI போட்டு சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி கொடுத்துருக்கலாம், இல்லை நார்மலாக கீழே கொடுப்பாங்க. இது பின்னாடி கொடுக்குறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, பட் ஸ்டில் ஓகே. ஆண்டனா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, சர்வீஸுக்காக ஒரு பின் கொடுத்துருக்காங்க, அண்ட் டிஜிட்டல் ஆடியோ அவுட் கொடுத்துருக்காங்க. இன்னும் ரெண்டு HDMI போட்டு லேண்ட் கேபிள் அண்ட் AV கேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிவியோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த டிவியோட மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸும் அண்ட் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. இது சேம் மேனுவலையும் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்டில் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் பவர் கன்சப்ஷன். பவர் வந்து 100 வாட்ஸ்லேருந்து 240 வாட்ஸ் வரைக்கும் தான் இதில் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலேனா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெபிலைசர் வைக்கணும். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய ஏர்டெல் ரிமோட் மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் கிளாசி ஃபினிஷ் அண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம ஸ்மார்ட் டிவின்னு சொல்கிறோம், ஸோ கொஞ்சம் சின்ன ரிமோட் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், பட் ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் ஸ்மார்ட் பட்டன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, பழைய பட்டன் தான். அண்ட் ஹாட் கீஸ் ஆனால் இருக்குது, 4 ஆப்புக்கு மட்டும் ஹாட் கீ கொடுத்துருக்காங்க, பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ப்ளூடூத் ப்ளஸ் IR இருக்கிற ரிமோட்டு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு, அதாவது 40,000 அந்த ரேஞ்சில் வந்து பார்க்கும்போது இந்த டிவி உண்மையிலே ரொம்ப வர்த்தான டிவி தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு போகலாம். அண்ட் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேக் கொஞ்சம் இருக்குது, அண்ட் ரிமோட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கிரே லைன்ஸ் தெரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேயாக தெரியுது, பட் அது ஒன்றும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக பார்க்கும்போது இல்லை கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியறதில்ல. எங்கேயாச்சும் லைட் படும்போது, அதாவது நீங்கள் ஜன்னல் பக்கத்துலலாம் வைக்கிறீங்க அப்படின்னா மேபி அந்த மாதிரி தெரியுது, இல்லைனா உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. அண்ட் இதே ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி இந்த ஃப்ளிப்கார்ட் சேலுக்காக இப்போ அந்த ப்ரைஸ் இருக்கலாம், ஆர் நல்லா சேல் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் கம்மி கூட பண்ணலாங்க, பட் அதுவும் எனக்கு தெரியல. ஆனால் பட் ஸ்டில் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப வர்த் ஃபார் மணி தான். ஸோ நல்ல பட்ஜெட்டில் நல்ல கிளாரிட்டி, நல்ல குவாலிட்டி ஆடியோ அவுட்புட்டை அண்ட் நிறைய கான்ஃபிகரேஷன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, 55 இன்ச் டிவி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிவிக்கு போகலாம். இதுதான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாச்சும் கமெண்ட் இல்லை ஃபீட்பேக் இல்லை கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.